இன்னைக்கு மூட்டு வலிக்கு ரொம்ப சிறந்த ஒரு டிஷ் பார்க்க போறோம். இதை நீங்க வாரத்துல ஒரு நட தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி பறந்து போயிடும். அந்த அளவுக்கு இது நல்லது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு பிரண்டை எடுத்துருக்கிறேன். இதை சில பேர் வீட்டிலே வளர்ப்பாங்க. நான் இதை கடையில தான் வாங்கினேன். இதை ஃபர்ஸ்ட் எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்த்துடலாம். இது கிளீன் பண்ணும்போது கையை அரிக்கும். அதனால கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கையை அரிக்காது. இங்கே பாருங்க, இது மாதிரி ஒடிச்சிட்டு 4 பக்கமும் வரி வரியாக இருக்குது பாருங்க. அதை நம்ம பிச்சு எடுத்துடணும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மோரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதில் போட்டுடணும். இதை மாதிரி போட்டு வைக்கும்போது சாப்பிடும்போது நாக்கு அரிக்காது. எல்லாத்தையும் இதை மாதிரி ஆஞ்சி போட்டுடுங்க. இதை மாதிரி பிஞ்சு காயாக இருந்ததுன்னா உரிக்காமல் அப்படியே போட்டுடலாம். பாருங்க, கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது லேசாக செவந்ததும் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கூடவே 10-15 பல்லு பூண்டை உரித்து போட்டுக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் இப்போ வதக்கிக்கணும். பூண்டு வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கணும். கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. கலர்லாம் மாறி சுருங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்குங்க. கூடவே நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கணும். இதை ஒரு கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரைப்படுறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம், ஏன் கஞ்சி கூட வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியே இருக்காது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாதத்துக்கு தான் இந்த துவையலை வச்சு சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். அம்மாஸ் பியூட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.